தமிழ்நாட்டில் அண்மையிலே நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் முடிவுகள் இன்னும் பல விவாதங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. இடையறாத விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிவைத்து விமர்சிக்கப்படுகிற நிலையும் தொடர்கிறது. அதனால்தான் இங்கே நமது கட்சியின் பொருளாளர் தம்பி பாலாஜி அவர்களும் தலைமை நிலைய செயலாளர் இளம் சேக்வேரா அவர்களும் அது குறித்த தங்களின் பார்வையை இங்கே பதிவு செய்தார்கள். வழக்கமான அரசியல் அணுகுமுறைகளை கடந்து அல்லது அரசியல் மரபுகளை தகர்த்து நாம் உண்மையான ஜனநாயக அணுகுமுறைகளை முன்னெடுத்து செல்கிறோம். இதை புரிந்து கொள்வதிலே பலருக்கு சிக்கல் இருக்கிறது. வழக்கமான அணுகுமுறை அல்லது வழக்கமான மரபுகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பொதுவாக ஒரே மாதிரி சிந்தித்து பழகியதால் அந்த வழக்கமான அணுகுமுறைகளிலிருந்து மாறுபடுகிற போது முரண்பாடாக தோன்றும். வழக்கமான மரபு அல்லது வழக்கமான அணுகுமுறை என்றால் என்ன? தமிழ்நாட்டிலே நீண்ட காலமாக ஒரு அரசியல் கலாச்சாரம் வலுப்பெற்றிருக்கிறது. இரண்டு அணிகள் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தல்களை இரு அணிகளாக பிரிந்து எதிர்கொள்வது. மூன்றாவதாக ஒரு கட்சி தோன்றினாலும் அல்லது மூன்றாவதாக ஒரு அணி தோன்றினாலும் கடந்த சில பத்தாண்டுகளாக அதற்கு பெரிய வலு கிடைக்கவில்லை, வலிமை கிட்டவில்லை. அதனால் மும்முனை போட்டி என்கிற சூழலை உருவாகாமல் இருமுனை போட்டியாகவே தொடர்ந்து இருக்கிறது திமுக அதிமுக. ஒரு காலத்தில் காங்கிரஸ் இந்தியா முழுவதும் ஒரே கட்சியாக ஆதிக்கம் செலுத்தியது. அப்போது தேசிய அளவிலே கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவாக இருந்த நேரம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கட்சியாக இருந்தது. பிறகு அது ரெண்டு கட்சியாக மாறியது. இருந்தாலும் இரண்டு கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கிற வலிமையை பெற்றிருந்தன. மெல்ல மெல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அந்த வலுவை இழந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்திலே வந்துவிட்டது. தேசிய அளவில் இரண்டு கட்சிகளுக்கு இடையில்தான் போட்டி என்கிற இருதுருவ போட்டி நிகழ்ந்தது. இதுதான் இருதுருவ போட்டின்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் பிஜேபி. இது உருவாவதற்கு முன்பு, பிஜேபி உருவாவதற்கு முன்பு காங்கிரஸை எதிர்க்க தனி ஒரு கட்சியாக எதுவுமே இல்லை என்பதனால் துண்டு துண்டாக அங்காங்கே சிதறி கிடந்த சில கட்சிகள், மாநில கட்சிகள் ஒன்றாகி ஜனதா என்கிற ஒரு கட்சி உருவாக்க பெற்று ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணியும் உருவாகி கூட்டணி ஆட்சி முறைக்கு வழிவகுத்தது டெல்லியில். அப்போ அதுக்கு முன்னாடி வரணும் சோலோ பவர் காங்கிரஸ் தான். எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், டெல்லியிலும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். எதிர்க்கிறது ஆள் கிடையாது. அதிலிருந்து வெளியே வந்த சிலர் ஒன்று சேர்ந்து ஜனதா என்கிற ஒரு கட்சியை உருவாக்கினார்கள். ஜனதா மட்டுமே எதிர்க்க முடியாததால் மாநில கட்சிகளையும், ரீஜனல் பார்ட்டிஸ் சில கட்சிகள், அதில் திமுகவும் சேர்ந்துச்சு 1977. அதில் சேர்ந்த ஒரு கட்சி தான் ஜனசங்கம்ங்கிற கட்சி. அப்போ பாஜகன்னு கிடையாது. இந்த ஜனசங்கம் தான் பின்னால் பாஜக என்கிற கட்சியாக மாறுகிறது 77க்கு பிறகு.
அந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து காங்கிரஸை வீழ்த்தியதால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததும் சுழற்சி முறையிலே பிரதமர் பதவி, எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சரவையிலே பங்கு என்கிற ஒரு சூழல் உருவானது. பல கட்சிகள் ஒன்று சேர்ந்தது. ஆனால் அது பிற்காலத்திலே திரும்பவும் சிதறி பல கட்சிகள் மாநில கட்சிகளாக போயிருக்கிறது. அதற்கு பிறகு நிறைய மாநில கட்சிகள் வலிமை பெற தொடங்கிவிட்டன. இப்போ இந்தியாவில் காங்கிரஸா பிஜேபியா இருதிருவ அரசியல். அதுவும் இருக்கக்கூடாது. ஒரே கட்சி, ஒரே தேர்தல், ஒரே ஆட்சி. அதுதான் இன்னைக்கு பிஜேபியுடைய கனவு. காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம் அப்படின்னு அவங்க ஒரு முழக்கமே வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒழிச்சு கட்டணும்.